Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da PK12 da Manpreet Singh da तुझी की தைத்தா அவர்தான். அவர் ஷாதுல் நேற்று இன்டர்வியூ கொடுத்தாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி. பவன் ஷராவத்தை பற்றி வேறு கேட்டாங்க இவர்கிட்ட மன்பிரீத். அவர் என்ன சொன்னார்னு பார்ப்போம். ஹரியானா ஸ்டேடியம் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 40-37 நெக் அண்ட் நெக்கு போச்சு லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும். ஷாதுல் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. அவர் பாயிண்ட் எடுக்கணும்னு தோற்றுருவாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ பேசுகிறது எல்லாமே மேட்ச்சுக்கு முன்னாடி பேசுகிறாங்க. ரைட், ஷாதுல் என்ன சொன்னார் பார்த்துருவோம். ஷாதுலோ கேட்டாங்க. அப்புறம் ஷாதுலோ, நீ ஃபார்மர் சாம்பியன், நீ இப்போ ஹரியானா ஸ்டேலர்ஸ்க்கு விளையாடும் போது இப்போ உன் கோச் நிற்கிறார் பக்கத்தில், அவரை ஃபேஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னாரு. சொன்னார் ஷாது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. நிறைய விஷயங்கள் நான் அந்த கோச்சுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் இருக்குது. டெஃபினெட்லி நான் அவரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நீ நிறையா பெஞ்சில் உட்காந்துருக்கிய, டைம் அவுட் ஆஃப் கோர்ட், ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு 13 நிமிஷம் நீ மேட்டில் இல்லை. ஏன் மேட்டில் இருந்து நீ வழிநடத்த போறியா, இல்லை அட்டாக் பண்ண போறியா? அந்த ஷாதுலு, எங்களுக்கு தெரிஞ்ச ஷாதுலு வந்து அட்டாக் தான் பண்ணுவார், அதை பண்ண போறியா? சார், என்னோட சுச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நான் இப்போ கேப்டனு, நான் ஐ ஷுட் கீப் மை செல்ஃப் இன். நான் அதையும் நானும் நல்லா விளையாடணும் மேட்டில், அதே மாதிரி பசங்களையும் மோட்டிவேட் பண்ணணும் பிளேயரை. ரைடர்கிட்ட எப்படி ரைட் எடுக்கணும், டிஃபெண்டர்கிட்ட எப்படி டிஃபென்ஸ் பண்ணலாம் நான் வர சொல்லி தரணும் மேட் உள்ள. இட்ஸ் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பண்ண பின்னே இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் வி மேட் குட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்றைக்கி காட்டுவோம் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். மன்பிரீத்திட்ட கேட்டாங்க. அப்புறம் மன்பிரீத், பவன் ஷராவத்தோ தமிழ் தலைவாசோட இந்த ஃபாலோ அவுட் நடந்தது, வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்னு? இப்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும். அதை பற்றி என்ன நினைக்கிறேன், பவன் ஷராவத் தமிழ் தலைவாஸ் அந்த இதை பிரச்சனையை பற்றின்னு சொன்னேன். देखो, पवन इंडिया का कैप्टन है, मेडल लेके आया था, बिना किसी रीज़न के टीम से बाहर जाना और क्या हुआ इस चीज़ का कोई पता नहीं, लेकिन बहुत अच्छा राइडर है, बहुत अच्छा प्लेयर है. ரைட், என்ன சொன்னார்னா, பவன் இந்தியா கேப்டனு, இப்போ தான் ரீசெண்டாக மெடல்லாம் வாங்கிட்டு வந்தார் இந்தியாவுக்கு. காரணமே இல்லாமல் வெளில போகிறது நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு ஃபுல் விஷயமே நமக்கு தெரியல. ஒன்று தெரியும், நல்ல ரைடர் இவர், நல்ல பிளேயர் பவன் ஷராவத். பர்ஃபார்மன்ஸ் வேணால் மேலே எங்கேயும் இருக்கலாம் அப்பப்போ, பட் அவர் டீம் கூட இருக்கிறது தான் நல்லது. டீமில் இருந்திருக்கணும், இட் would have been பெட்டர்ன்னாரு. அவர் டீம் கூட இருந்தது தான் தமிழ் தலைவாஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் ஆகட்டும், பவன் ஷராவத் ஃபேன் ஆகட்டும். அதே மாதிரி இந்த லீகோட ஃபேன் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங். லீகே அவர் மிஸ் பண்ணுது. நீ ஒன்றும் செய்யத்தானே, இது நடந்திருக்கக்கூடாது இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னாரு. அப்புறம் இதுக்கு வந்துட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் கேட்டாங்க. நவீன் எக்ஸ்பிரஸ் போன வாரம் இன்ஜுரி ஆச்சா, எப்படி இருக்காரு? ஃபேன்ஸ்லாம் அவளாக கேட்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க. அவர் சொன்னார், ஏஸ் அவரை வெரி சூன் நீங்கள் பார்ப்பீங்க மேட்டில். டாக்டர் சொன்னார் 1 or 2 வீக்ஸில் அவர் விளையாட ஆரம்பிக்கலாம், இன்ஜுரி ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைன்னு. அண்டு ஃபேன்ஸு அண்டு நான் எல்லாருமே, நவீனோட ஃபேன்ஸ் எல்லாமே ப்ரே பண்ணாங்க. அண்ட் இப்போவும் ப்ரே பண்ணுறோம், சீக்கிரமாக ஃபிட்டாகி அவர் லீகில் வந்து விளையாடணும். வெரி குட் பிளேயர் அவர், ஒரு நல்ல பிளேயரு, வீட்டில் உட்காந்துருக்கிறது சரியில்லை அப்படின்னாரு. அப்புறம் கடைசி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஷாதுல் பர்ஃபார்மன்ஸே சரியில்லையா, நீ தான் அவருக்கு கோச் பண்ணீங்க போன சீசனு, அவருக்கு எதாவது டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா, எப்படி ஃபார்முக்கு திரும்பி வரணும்னு சிரிச்சிட்டே சொன்னார் மன்பிரீத். நாங்கள் இப்போ தான் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நீ ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஹரியானாக்கு வந்துருன்னு. அவர் சிரிச்சார். ஹோல் இந்தியாவே வெயிட் பண்ணுது ஷாதுலோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க. பிகாஸ் அவரோட டேக்கிள் ஆகட்டும், அவரோட அக்ரெஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆடியன்ஸை பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு புது டீமுக்கு போகும்போது 3-4 மேட்ச் ஆகும், ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு. ஷாதுலு கடந்த 2 சீசனாகவே ட்ராஃபி ஜெயிச்ச டீமோட இருந்தவர். அண்ட் எல்லாருக்குமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அண்ட் யூ வில் டூ வெல். வரப்போகிற மேட்செல்லாம் கண்டிப்பாக அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரிலாக்ஸாக விளையாண்டாலே போதும், அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். கேமில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். டீமுக்கும் நல்லது, லீக்குக்கும் நல்லது, அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லது. கிரேட் பிளேயரே ஷாதுலுன்னாரு. தேங்க்யூ கோச் அப்படின்னு கட்டிப்பிடிச்சிட்டார் ஷாதுலு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் மேட்ச் தான் சொன்னேன், ஹரியானா பெட்டர் குஜராத் ஜாயிண்ட் 40-37. ஷாதுல் ஒரு பாயிண்ட் தான், அதில் சிவப்பட்டரை பண்ணி எடுத்தார். எனவே இவ்வளோ தான் இப்போதைக்கு. ரந்தீர் ஷராவத் பவன் ஷராவத்தை பற்றி என்ன சொன்னாருன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டு பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதே மாதிரி பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் தமிழ் தலைவாஸ் ப்ரிவியூவும் போட்டிருக்கோம், நடக்க போகிற மேட்ச்சு. அதை நான் போய் அதையும் பார்த்துருங்க. அடுத்தது வந்து ஸ்டார்டிங் 7 தமிழ் தலைவாஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸ். எனக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். ஒரே பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.